மன்னார்காடு அப்படின்ற ஊர்ல மக்கள் எல்லாரும் விவசாயம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அந்த ஊர் அம்மன் கிட்ட தினமும் வேண்டிக்கிட்டு தான் ஊர் ஊரா போய் வியாபாரம் செஞ்சுட்டு வருவாங்க. ஒரு நாள் வியாபாரத்துக்கு எல்லா பொருட்களையும் எடுத்துக்கிட்டு கிளம்புறாங்க. அப்ப அந்த ஊர் தலைவருக்கு வேற வேலை வந்துட்டதால அந்த அம்மனே நான் உங்களுக்கு துணையா வரேன்னு சொல்றாங்க. சரின்னு அம்மன் பின்னாடி எல்லாரும் போறாங்க. அப்போ ஒரு அழகான வனத்துல வேங்கை மரத்துக்கு அடியில அம்மன் ஓய்வெடுக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு ஊர் தலைவரும் வந்துடுறாரு. சரி எல்லாரும் கிளம்பலாம் அப்படின்னு அம்மனை கூப்பிடுறாங்க. அப்போ அம்மன் இல்லை நான் வரமாட்டேன், உங்க தலைவரோட நீங்க போலாம்னு சொல்லி அந்த காட்டிலேயே தங்கிடுறாங்க. அப்ப அந்த வனத்துக்கு மேய வர்ற பசுமாடுகள்ல ஒன்று மட்டும் தினமும் அம்மன் இருக்கும் இடத்துல தானாகவே பாலை சுரந்துட்டு போகும். இதை தெரிஞ்சுக்கிட்ட ஊர் மக்கள் அந்த இடத்துக்கு வந்து சுத்தம் செஞ்சு பார்க்குறப்ப அங்க அம்மன் சுயம்புவாக இருந்ததை பார்த்துட்டு எல்லாரும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அப்ப அந்த அம்மன் தான் எப்படி இங்க வந்தேன்ற வரலாற்றை சொல்லி தான் எந்த இடத்துல இருந்து வந்தேனோ அந்த பெயரிலேயே என்ன வணங்கும்படி சொல்றாங்க. மன்னார் காடுல இருந்து வந்ததுனால மன்னாரி அம்மன் அப்படின்னு தான் எல்லாரும் வணங்கிட்டு வந்தாங்க. இந்த பெயர் நாளடைவில் உருமாறி பண்ணாரி அம்மன் அப்படின்னு மாறிடுச்சு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர். தேங்க்யூ.